Hello friends, this is aptitude simplification. So simplification நாவே வந்து first Bodmer's rule வந்து நமக்கு தெரியணும். So Bodmer's rule என்னன்னா B for bracket, O for order or indices, and D for division, and M for multiplication, A for addition, and S for subtraction. So first இப்போ ஏதோ ஒரு simplification கொடுத்தாலுமே நம்ம வந்து first bracket வந்து solve பண்ணணும். Next order, there is powers ஏதாவது இருந்தால் அதை நம்ம solve பண்ணணும். Next division, multiplication, final addition, subtraction பண்ணு. So first we can see the example here. 12 plus 8 minus 7 into 4 divided by 2 கொடுத்திருக்காங்க. So first நம்ம Bodmer's rule படி bracket இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே bracket இல்லை, order there is powersமே இல்லை. Next division. So division எங்கே இருக்குது? 4 divided by 2. So 4 divided by 2 is 2. Next multiplication, there is 7 into 2, 14. So next addition, 12 plus 8 is 20, 20 minus 14 is 6. So 6 is your answer. So next அதே மாதிரி பாருங்களேன் இந்த ப்ராப்ளம் 6 plus 9 plus 4 minus 2 bracket போட்டு, that is bracket mean is a multiplication into 6 minus 9 divided by 3 into 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? இங்கே 6 minus 9 இங்கேயுமே Bodmer's rule தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுறோம். டிவிஷன் பண்ணால் 3 நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் 3 into 7 is 21, 6 minus 21 is minus 15. நெக்ஸ்ட் அகெயின் இந்த ப்ராக்கெட் நம்ம சால்வ் பண்ணோம்னா ப்ராக்கெட் இஸ் நத்திங் பட் அ மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 into minus 15 is 2 into 15 is 30, minus to minus becomes plus. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து 6 plus 9 plus 4 வந்து நம்ம ஆட் எல்லாமே அடிஷன் தான் இருக்கும். ஸோ ஆட் பண்ணோன்னா 19 plus 30 வந்து 49 தான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். ஸோ இங்கே வந்து ப்ராக்கெட் நிறைய ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளே இருக்கிற ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம். 4 minus 4 is 0. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது 0 ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர் 4 minus 4. ஸோ இதுவுமே 4 minus 4 என்னவாயிடும்? 0 ஆகிடும். Again 4 minus 0 is 4. So next 4 minus 4 is 0. So these are the basic simplification problems in Bodmer's.